அடுத்த கொஸ்டின் எனக்கு அதுதான். ஃபாரின்ல இருக்காங்க, அங்க ஏர்ன் பண்றாங்க. ஸோ டாலர்ஸ கம்பேர் பண்ணும்போது ரூப்பீஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற அந்த பட்சத்தில, இங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அதுல ரியல் எஸ்டேட் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவங்க வாங்குறதுனாலயும் இங்க வந்து ரியல் எஸ்டேட் விலைலாம் ஏறுதே கொஞ்சம். அவங்க அங்க இருக்கிறதுக்கு இங்க வாங்காம இருக்கலாமேன்னு தோணுது. பட் அது வி கான்ட் ஸ்டாப் உங்களுக்கு தெம். உங்களுக்கு விலை ஏத்தி விட்டுறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் ஆமா. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு என்ஆர்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்க. நான் ம். இன்ட்ரஸ்டிங்கா சொல்றேன். 90% ஆஃப் என்ஆர்ஐஸ் டோன்ட் மேக் மனி இன் இந்தியன் ரியல் எஸ்டேட். ஓ! ஓகே. 90% லூஸ். ஏன்னா அவங்க வாங்குற இடம், குடுக்குற விலை, ம், ம், ம். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரிட்டர்னே குடுக்கறதில்ல. ஓகே, ஓகே, என்ஆர்ஐஸ் ரியல் எஸ்டேட் வாங்கும்போது டெவலப்பர்ஸ் தான் பணம் பண்றாங்க. ஓகே. ம். 90%. இது அப்புறம் தான் அவங்களே உணர்வாங்க. வாங்கிடுவாங்க, காலம் போயிரும், விலை ஏறும் நம்புவாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஸ்டோரி சொல்லி அந்த அசெட் விற்கப்படும். அப்புறம் வந்து தே ரியலைஸ் என்னடா இது நம்மளும் பணம் கட்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேவிங்ஸ் எல்லாம் இதில் போயிடுச்சு. இப்போ விற்க போனால் என்ன வேல்யூன்னு பார்த்தாக்கா, ஆ, அதே வேல்யூ இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க வாங்கின அசெட் 5 வருஷம் கழிச்சு அதே வேல்யூ இருக்கும். அவங்க வாங்கின பிளாட் 10 வருஷம் கழிச்சு 10% தான் ஏறி இருக்கும். ஓகே. ஆனால் வாங்கும்போது இதுதான் அடுத்த ஹாட்டஸ்ட் திங்கு, இங்கே தான் எல்லாரும் வரப்போகிறாங்க, இங்கே இவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்கன்னு ஏதோ ஸ்டோரி சொல்லி விற்றுருவாங்க. ஸோ என்ஆர்ஐஸை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இங்கே வாங்குறது என்ன பண்ணுதுன்னா, இங்கே விலை இறங்க விடாமல் பண்ணுது ஃபஸ்ட்டு. ஓகே. ஆனால் அவங்களும் ஜெயிக்கிறது இல்லை இதில்.